கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய காரியம், பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் அநேக கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை குழந்தை பருவமாக இருக்கலாம், வாலிப பருவமாக இருக்கலாம். அநேகருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட காரியங்கள். அநேக பிள்ளைகள் இந்த மொபைலுக்கெல்லாம் விளையாடுற அந்த கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு அநேக பிள்ளைகள் படிப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற உலகத்தில் அநேகர் உலகத்தின் மக்களை தேடி கவுன்சிலிங்க்கு போய் தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி அணைந்து திரிந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேதம் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறது. பிள்ளையானவனை நம்ம எந்த வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம்தான் சட்ட புஸ்தகமாக இருக்கிறது. வேதத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்தும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். பெற்றோருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் வளர ஆரம்பிப்பார்கள். நம்ம வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் அவன் பிறப்பதற்கு முன்பாக அவனுடைய தகப்பனார் மனோவாவுக்கு அவனுடைய மனைவிக்கும் தேவதூதனானவர் தரிசனமாகி அவர்களுக்கு கர்த்தர் எப்படி ஒரு குமாரனை கொடுப்பார், அவன் எப்படி நசரேய விரதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது மனோவா அந்த தேவதூதன்ட்ட கேட்பான், இந்த காரியங்கள் நாங்கள் நடந்து ஏறும்போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த பிள்ளைக்கான சகல காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள். அந்த நசரேய விரதத்துக்கு ஏற்ற விதமாய் அந்த பிள்ளையை அவர்கள் வளர்த்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புன உடனே ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே. ஒருவேளை உலகம் சொல்லுகிற ஆலோசனையின்படி அல்ல, வேதத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதன்படி என் பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டுமே என்று சொல்லி தாய்மார்கள் அப்படி ஒரு பொறுத்தனையோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாய் அமைந்துவிடும். 3 காரியங்களை நம்ம முதலாவது பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் 3 காரியங்கள் எப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளில் முழுவதும் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆகி கொண்டு இருக்கிற காலத்தில் பெற்றோரை பார்க்குறோம், கொஞ்சம் லீவு விட்டுட்டாலும் பிள்ளைகளை அந்த கோர்ஸ் படிக்க இந்த கோர்ஸ் படிக்கிற எப்படி எப்படிலாம் லேட்டஸ்ட்டாக இந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் அந்த லீவு நாட்களில் கூட சுதந்திரமாக இருக்க விடாதபடி அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை சில காரியங்களுக்கு அனுப்புகிறார்கள். ஒரு விதத்தில் அது நல்லதாய் தோன்றினாலும் பிள்ளைகளுக்கு ஞானம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் நாம் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும் என்று சொன்னால் எந்த காலத்திலும் அவர்கள் வழி விலகி போக மாட்டார்கள். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒருவேளை யோசேப்பினுடைய அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத ஒரு காலம். ஏன்னா மோசையின் காலத்தில் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனாலும் யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது போத்திபார் வீட்டில் அவன் ஒரு அடிமையாய் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது போத்திபாரின் மனைவி அவன் மேலே ஆசை வைத்து பாவ செயலுக்கு அவனை அழைக்கும்போது யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்து நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒருவேளை அவனுக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாக இச்சை பாவம் என்கிற காரியங்கள்லாம் அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படவில்லை. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனாலும் அவனுக்கு அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தபடியினாலே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுடைய வாழ்க்கையில் காலப்பட்டதுனாலே அவனுக்கு எங்கேருந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்திருக்கிறோம்? அவனுடைய முற்பிதாக்கள் இடத்துலேருந்து தான் வந்திருக்கும். ஒருவேளை ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யாக்கோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அந்த முற்பிதாக்கள்
அவருடைய தாய் தகப்பனிடத்துல இருந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்? நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படின்னு நாம் ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோருக்கு தான் பெரிய கடமை இருக்கிறது. நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியத்தையும் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு நீ பிரியமில்லாத காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னிடத்தில் பிரியமாக இருக்க மாட்டார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று சொல்லி. 5 வயசுலே நம்ம சொல்லிக் கொடுக்காவிட்டால் 50 வயசு ஆனப்பறம் அவன் கற்றுக் கொடுக்க கொள்ளவே போக முடியாது. அதனால் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தாய்மார்கள் பிள்ளையை கொஞ்சம் அதுகளுக்கு தப்பு எது கரெக்ட் எதுன்னு தெரிய ஆரம்பித்த நாட்களிலேயே பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பெற்றோர் நாம் போதிக்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வீட்டில் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்குரிய கதைகளை சொல்லி இன்னும் வேத வசனத்தை கொண்டு அதை விளக்கமாய் அவர்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு. ஆனால் இந்த நாட்களில் முதலாவது பெற்றோராகிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் இருந்து அது நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா வேதத்தில் அப்படி தான் பார்க்கிறோம். முற்பிதாக்கள் அப்படி நடந்து கொண்டபடினால்தான் யோசேப்பின் வாழ்க்கையில் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்தில் காணப்பட்டது. 2வது, பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து எதில் நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சோதனை படிக்கிற பிள்ளைகள் மத்தியில் இருக்குது. ஏன்னா அவங்க போகிற பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், அவர்களோடு பழகுகிற நண்பர்கள் உடன் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் போகிற போக்க பார்த்தா சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கிறபடினாலே ஒரு புறத்தில் சயின்ஸில் என்ன சொல்லப்படுகிறது, இந்த உலகம் எப்படி வந்தது, பிக் பேங் தியரினால் வந்தது, இப்படில குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், அப்படி என்று பலதரப்பட்ட தியரிகளை அது சொல்லி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பாட புஸ்தகங்களிலும் உலகம் இப்படி தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பாட புஸ்தகங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. அப்போ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் விதையை பிசாசானவன் படிக்க ஆரம்பிக்கும் போதே விதைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நாம் கட்டாய வீடுகளில் அந்த விசுவாசத்தை நாம் ஊட்ட வேண்டும். விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லி கொடுப்பதினாலே பிள்ளைகளுக்கு விசுவாசம் வர வேண்டும். இன்றைக்கி சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிறபடினாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டு கடவுள் என்பவர் ஒருத்தர்லாம் கிடையாது, உலகம் தானாய் வந்தது, அப்படியே மனுஷன் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு சாவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு பிறகு உள்ள நியாய தீர்ப்பை குறித்தோ இனி வரும் உலகத்தை குறித்தோ மனுஷனுக்கு எந்த அறிவும் இல்லாத ஒரு சூழல்னா நம்முடைய பிள்ளைகளும் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவங்களுடைய படிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுக்குள்ள கேள்விக்குறி வரக்கூடாது. அப்படி கேள்விக்குறி வரும்போது இந்த விசுவாசத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அதில் அவர்கள் உறுதியாய் நிற்பதற்கு அது ஏதுவாக மாறிவிடும். வேதத்தில் பார்க்கிறோம், தீமோத்தேயை குறித்து 1 தீமோத்தேயை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெரியும். அவனை குறித்து அவனுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் இருந்தது என்று சொல்லி. அப்போ அங்கேயே நம்ம பார்க்குறோம் எப்படி அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்திலிருந்து யோசேப்புக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்ததோ அதே மாதிரி இங்கே விசுவாசம் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகிறது. அவருடைய பாட்டியாகிய லோவிசால் விசுவாச ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார்கள். அவருடைய தாயாகிய ஐனேக்கியால் ஒரு விசுவாச ஸ்திரீயாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அதனால தான் தீமோத்தேயுக்குள்ளும் அந்த விசுவாசம் கடந்து வந்தது. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? சிறு வயதிலிருந்தே காலையில் எழும்பின உடனே அவர்களுடைய வயதுக்கு ஏற்றபடி ஒரு சின்ன ஜெபம் சொல்ல சிறு வயதிலேயே நாம் பழக்கி கொடுக்க வேண்டும்.
நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் இப்போ நிறைய பிக்சர் வைத்து நல்ல பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷனோடு வருகிறது. அப்படிப்பட்ட புக்ஸை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அதை அவர்களை படிக்கும்படியாய் அதில் பார்க்கிற அந்த படத்தை பார்த்து வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள தருகிறாய் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் இன்றைக்கி டெய்லி நிறைய கேலண்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளிடத்தில் நம்ம சொல்லணும், தினமும் அந்த வசனத்தை வாசித்து அன்றைக்குள்ள வசனத்தை நீ சொல்லு என்று சொல்லி. ஏன்னா வேத வசனம் சிறு பிள்ளையிலே கற்றுக்கொள்ளும்போது அது ஆழமாய் அவருடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், பதிந்து விடும். ஒருவேளை பாவம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அவர்கள் அந்த வாசித்த மனப்பாடம் பண்ணின அந்த வசனம் அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த வசனம் அவர்களோடு இடைப்பட ஆரம்பிக்கும். இந்த வசனம் அவர்கள் பாவம் செய்யாதபடி அவர்களை தடுத்து நிறுத்திவிடும். ஏன்னா விசுவாசம் வேதத்தில் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்போ வரும், தேவனுடைய வசனத்தை வாசித்து வாசித்து கற்றுக்கொள்ளும்போது மட்டுமே விசுவாசம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த நாட்களில் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே விசுவாச பாதையில் நடத்துகிற தாய் தகப்பன்மாராய் நாம் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகம் ஒரு பெரிய வஞ்சக வலையை விரித்து கொண்டு இருக்கிறது. சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளையெல்லாம் வாலிப பருவம் வரும்போதெல்லாம் எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம். நன்றாக சண்டே கிளாஸ்க்கு போன பிள்ளைகள், நன்றாக வாலிப கூட்டங்களில் பங்கெடுத்த பிள்ளைகள், ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூட படிக்கிறவர்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினாலே கர்த்தரை விட்டு மிகவும் தூரமாய் போன பிள்ளைகளை பார்க்கிறோம் அல்லவா. பெற்றோர் மனஸ்தாபப்பட்டு என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகி போகிற எத்தனை பிள்ளைகள் குடும்பங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில் இருப்பார்கள் என்று சொன்னால் மறுபடியுமாய் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இவர்களுடைய என் தவறு, இந்த விசுவாசத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைப்பதற்கு நான் தவறி போய்விட்டேன். தயவாய் என்னை மன்னித்து என் பிள்ளை மறுபடியுமாய் விசுவாச வாழ்க்கையில் துளிர் விடும்படியாய் அவனுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி, இல்லாட்டி அந்த மகளுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். நாம் முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். ரெண்டாவது பார்த்தோம், விசுவாசம் வேணும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படிதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லி பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரத்திலலாம் வாசித்து பார்க்கும்போது அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகையோடு அவர் அந்த பிரயாணத்தில் இருப்பார் என்று சொல்லி அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை தேடலை. திடீரென்று பார்க்குறாங்க, மகனை காணவில்லை என்று சொல்லி தேவாலயத்திற்கு கடந்து போகிறார்கள். அங்கே அவர் எல்லாருக்கூடையும் உட்கார்ந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனை குறித்து அவர் பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறார். மரியாள் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மகனை எவ்வளோ விசாரத்தோடு நான் உன்னை தேடினோம் என்று சொல்லி. உடனே அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு அடுத்தவையில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி திரும்ப அவரோடு கூட வருகிறார். அப்போ அதில் ஒரு வசனம் போட்டிருக்கிறது, அவர் திரும்ப போய் நாசரேத் தெருவில் திரும்ப அவர்களுடனே போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோராகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவாய் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இந்த உலகத்துக்கு வந்ததில் இருந்து சிலுவையில் தன் ஜீவனை பிதாவின் சித்தத்தின் படி ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்கிற நாமத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கீழ்ப்படிதல் உண்ட அந்த மேலான குணத்தில் வளர வேண்டும் அல்லவா. ஏனென்று சொன்னால் முதலாக இந்த உலகத்தில் பாவம் பிரவேசிப்பதற்கு முதல் காரணமாக இருந்த ஒரு குணம் என்னது, கீழ்ப்படியாமை. ஆண்டவர் எந்த பழத்தை நன்மை தீமை அறியத்தக்க
அந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஆதாமிடமும் அதை நிச்சயமாக ஏவாளும் கேட்டிருக்கிறாள். ஆனாலும் பிசாசின் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்து தேவன் விளக்கின அந்த பழத்தை அவர்கள் உண்டபடினாலே பாவம் இந்த உலகத்தில் வந்தது மட்டுமல்ல, அவர்கள் தேவ சன்னிதானத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகாய் தேவனோடு, தேவனுடைய பிரசனத்தோடு அதிகாலை வேளையில் தேவன் அவர்கள் மத்தியில் உலாவி கொண்டாரே, அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவர்களை விட்டு பிரித்து போட்டதல்லவா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்க வேணும். இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க தாய் இந்த கடைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னால் அந்த சிறு பிள்ளையாக தான் இருக்கும். அது கேட்கும், அண்ணன் அனுப்புனா என்ன, இல்லாட்டினா அக்காவை அனுப்புனா என்ன தான் நீங்கள் எப்பவும் சொல்வீங்களா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு அவர்கள் சத்தம் போட்டு கோபம் அடைந்த பிறகு தான் பயந்து போய் பிள்ளைகள் போகும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இதை செய் என்று சொன்னால் உடனடியான ஒரு கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அது நமக்கு முன் உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். அப்போ பிள்ளைகளுக்கு அதை சொல்ல கொடுக்க வேண்டும். ஏசப்பாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தப்படுவார்கள். அப்படி நம்முடைய குடும்பங்களில் பெற்றோருடைய அடுத்த காரியம் கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தான் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர் இந்த உலகத்தில் இராதபடி நீ அழித்து போட வேண்டும். அந்த அமலேக்குள்ளே எதையும் நீ என்ன செய்யக்கூடாது, அபகரித்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் முதல் தரமான ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? எடுத்து வைத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். சாமுவேல் கேட்டார், நான் கேட்குற அந்த ஆடுகளின் சத்தம் என்னவென்று. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் அழித்து போட சொன்னார். அவன் சொல்கிற மறுமொழியை பாருங்க, ஆண்டவருக்கு பலியிடும்படியாக நான் இதை எடுத்துக்கொண்டேன்னு சொல்கிறான். அறகுற கீழ்ப்படுதல் இருக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு என்னமோ பிரைப் பண்ணுற மாதிரி அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவருக்கு பலியிடும்படியாக நான் இதை எடுத்து வைத்தேன்னு. ஆண்டவருடைய சத்தம் வருகிறது அல்லவா? சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபமாய் மாறினது. அதனால் தான் சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் ஆடுகளின் பின்னாக திருந்த தாவீதை அவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். அந்த அதிகாரங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். கீழ்ப்படியாமையின் பாவம் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முரட்டாட்டங்களுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பார்வையில் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவ்வளோ ஒரு கொடிய பாவமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். 3 காரியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதல் என்கிற அந்த மேலான குணத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் அலங்கரிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மனோவா அன்றைக்கு அந்த தூதனை பார்த்து கேட்டது போல, இந்த பிள்ளை பிறக்கும்போது இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். ஒருவேளை மனைவி கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாகவே அவன் தேவ சமூகத்தில் கேட்டான். இன்றைக்கி ஒருவேளை பிள்ளைகள் கர்ப்பம் தரித்த பிள்ளைகள், கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற இந்த குழந்தையை ஆண்டவரே நான் எப்படி வளர்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வயிற்றில் குழந்தையை சுமக்கும் போதே உங்கள் வீடுகளில் எப்பொழுதுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள், உங்கள் வாயில் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீங்கள் பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், பிள்ளை எப்படி அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று வேதம் சொல்கிறது. மரியாளின் வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று பரிசுத்த ஆவியினாலே. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள், நாம் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று சொன்னால், வயிற்றில் பிள்ளை வளரும் போதே அந்த தேவ வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிடுவார்கள். கிட்டத்தட்ட சில வாரங்கள் வந்த உடனே பிள்ளைக்கு அந்த கேட்கிற திறன், வயிற்றில் உருவாகிற பிள்ளைக்கு கேட்கிற திறன் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
ஒருவேளை கர்ப்பஸ்திரீகள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட வசனத்தை நல்ல சத்தமாக அறிக்கை எடுங்கள், நன்றாக பாடல்களை பாடுங்கள். அது நிச்சயமாய் அந்த டெலிவரி டைம் கூட உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெற்றோர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் பிள்ளையை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடத்தி கொண்டு இருக்கிறேனா, கீழ்ப்படிதலோடு விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு. இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஏதோ உலகத்தில் என் பிள்ளை நல்லா படித்து நல்ல வேலைக்கு வரணும், அதனால எல்லா கோர்ஸுக்கும் அவனை அனுப்பி கொண்டு இருக்கிறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த விதத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்த்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்கும்போது எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானத்தை உடையவர், அவருடைய ஞானம் உங்களுடைய பிள்ளைகளில் வெளிப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் ஒவ்வொரு தாய்மாரையும் உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் அப்பா வேத சத்தியத்தின்படி வளர்க்கப்பட்டார்களோ, சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் வளர்க்கப்பட்டான் என்று சொல்லி, அதனால்தான் பெயர் சபா முதல் பெயர் சபா மட்டும் அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அவனுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கினதே. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் சற்று கவனம் செலுத்த கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் விசுவாச வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல கீழ்ப்படிதல் என்கிற அந்த மேலான குணத்திலும் பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான அந்த ஞானத்தை இந்த பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாட்டி லோவிசாள், அவளுக்குள் இருந்த விசுவாசம் அப்போ ஒருவேளை பெற்றோர் ஆண்டவரே அவர்களுடைய பெற்றோர் ஒருவேளை பாட்டி தாத்தா இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் வீட்டில் அந்த பேர பிள்ளைகள் வளர்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய பேர பிள்ளைகள் பொறுப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே, அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கர்ப்பத்தில் பிள்ளை உருவாகி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஸ்லாக்கியத்தை கொடுங்கப்பா. தேவனுடைய துதித்து பாடுகிற பாடல்களை அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை கேட்கட்டும் ஆண்டவரே. எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளினது போல உடைய பிள்ளைகளின் வயிற்றில் உருவாகி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் களிப்பாய் துள்ளும்படியாய் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா அவர்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும்படியாக அந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளை கர்த்தரை விட்டு வெகு தூரம் போய்விட்டான், தன் பிள்ளை கீழ்ப்படிவதே கிடையாது, பலதரப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கலங்கி கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அப்பா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் அந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அன்றைக்கு ஒரு மனம் திரும்பி அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. உணர்வை கொடுத்து ஆண்டவரே திரும்ப அழைத்து வந்து கர்த்தாவே கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தக்கதாய் ஒரு பெரிய மனமாற்றம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். வாலிப வயதில் இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி வாழத்தக்கதாய் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் மூடிக்கொள்ளுங்கப்பா. உலகத்தில் அவர்களுக்கு உண்டாக போகிற ஸ்நேகங்கள் ஆண்டவரே, கூட படிக்கிற ஸ்நேகங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்நேகங்களாக இருக்கட்டும். கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஸ்நேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை வழிவிலைக்கு போகச் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிங்க அப்பா. அவள் பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான ஞானத்தை கொடுங்கப்பா. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டு அவர்கள் மகிழத்தக்கதாய், அது தேவ நாம மகிமைக்காக காணப்படுகிறது என்று அறிந்து அவர்கள் மகிழத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.